வணக்கம் மக்களே! நம்ம வந்துட்டு L2K பஞ்சாயத்துல நம்ம என்னென்ன நியூஸ் இருக்கோ, எந்த உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும், இல்ல ஏதாச்சும் ஒரு மூவி அப்டேட் வந்தாலும் நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். அந்த விதமா இன்னைக்கு நம்ம கோட் மூவிய பத்தி பேசுறதுக்காக நம்மளோட வெங்கட் பிரபு அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் வந்து ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் சார் வணக்கம் வெங்கட் பிரபு சார் எப்படி வணக்கம் இருக்கீங்க சார்? வணக்கம் வணக்கம் கோட் படத்தை பத்தி இந்த ஷோல நான் சொல்றது எல்லாமே வந்து டிஸ்க்ளைமரோட சொல்றேன். கண்டிஷன்ஸ் அப்ளை. கண்டிஷன்ஸ் என்னங்கிறது அப்புறம் சொல்றேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஓகே சார். ஆனா நீங்க வந்ததே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இப்ப விஜயோட லாஸ்ட் படம் அப்டின்ற மாரி பேசப்படுது. பட் ஆனா ஸ்டில் நீங்க எங்களுக்காக டைம் எடுத்து எங்களோட சேனல நீங்க சூஸ் பண்ணி வந்ததுக்காக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ நான் வந்து உங்கள்ட்ட நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறேன். இது நான் கேட்கறது இல்ல. இது வந்து சோசியல் மீடியால நெறைய பேர் போட்டிருக்காங்க. அதனால நான் கேட்கிறேன். டேரக்டா ஸோ கொஸ்டின் வாங்கம்மா, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. வந்துட்டு ம் சரி சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்கன்னு புரியுது சார். ஓகே சார். இப்ப வந்துட்டு கோட் அப்டின்னு இருக்குல்ல சார். ம் இது வந்து ஆமா. இந்த படத்துல வந்து நமக்கு தெரியும். நெறையா அ ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஒரு நடிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா 2 பேர் அவங்க இருக்காங்களா அப்படின்னு தெரியணும். ஒரு ஆள் நான் இப்ப சொல்றேன். இன்னொரு ஆள் நான் அப்புறமா சொல்றேன். அண்ணாமலை இந்த படத்துல இருக்காரா? அப்படின்னு நெறைய பேர் பேசிப்படுறாங்க. நீங்க தான் ஏமா சார் சொல்லணும். நான் என்ன இப்ப ஏமா சொல்லணும். என்ன ஏமா புடிச்சு பாலிடிக்ஸ்ல இழுத்து விடுற? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. அண்ணாமலைக்கு கோட்டுன்னு பேர் இருக்கலாம். அதுக்குன்னு கோட்டுன்னு பேரா இருக்கிறதுனால அண்ணாமலை இருக்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்த கேள்வி. ஓகே சார். இப்ப என்னன்னா, நீங்க எப்பயுமே ஒரு படம் எடுக்கும்போது உங்களோட இன்னோவேட்டிவா ஃபிலிம் பை வந்து நீங்க போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவாக்கு வந்து வெங்கட் பிரபுஸ் ஹாலிடே அப்படின்னு போட்டிருந்தீங்க. அப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு வந்து வெங்கட் பிரபுஸ் டயட்ன்னு போட்டிருந்தீங்க. சரோஜாக்கு என்ன போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நாங்க பார்க்கவோ அந்த இத நாங்க அவ்வளவா நோட்டீஸ் பண்ணல. அப்புறமா தான் உங்களோட ட்ரெண்ட் பயங்கரமா வந்துச்சு. இப்ப கோட்டுக்கு அப்படி என்ன சார் போடுவீங்க? ஃபிலிம் பை வெங்கட் பிரபு அப்படின்னு போடுறது நம்மளோட இது இல்ல. இப்ப இப்ப கோட் நீங்க என்ன சார் மைண்ட்ல வச்சிருக்கீங்க? கோட் த வெங்கட் பிரபுஸ் அனிமல். எப்படி? சூப்பர் சார். அடுத்த சூப்பர் சார். கேள்வி அடுத்த சூப்பர் சார். கேள்விமா அடுத்த கேள்வி. ஆனா அனிமல் படம் ஆல்ரெடி வந்துருச்சுல சார். வெங்கட் பிரபுஸ் அனிமல் போட்டு ஏதாச்சும் கன்ஃப்யூஸ் ஆகும்னு உங்களுக்கு ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அடுத்த கேள்விக்கு போங்க. ஓகே சார். இப்ப என்னன்னா, பொதுவாவே உங்களோட படத்துல வந்துட்டு ஃபியூ திங்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். லைக் யுவன் சங்கர் ராஜா, அப்புறம் பிரேம்ஜி அமரன் அப்படிலாம் சொல்லிட்டு. ஏன் சார் எப்பயுமே இது பண்றீங்க? ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா நெறைய படம் விஜய் படத்துக்கு வந்துட்டு அனிருத்தா மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ அது பெரிய ஹிட்டும் ஆச்சு. இப்ப நீங்க ஏன் வந்துட்டு உங்க ஃபேமிலிக்குள்ள இருந்து நெறைய பேர் எடுக்குறீங்க? அதாவது விஜய் படம்னாலே வயசானவங்க முதற்கொண்டு சின்ன குழந்தைங்க முடிய பார்க்குற ஃபேமிலி படமா இருக்கணும். அதுக்காக இது ஒரு ஃபேமிலி படமா ம். வரணுங்கிறதுக்காக நானு, பிரேம்ஜி, வாசுகி பாஸ்கர், யுவன் சங்கர் ராஜா எல்லாரும் சேர்ந்து பண்றோமா? இது ஒரு ஃபேமிலி படமா? அடுத்த கேள்விக்கு வாங்க. ஓகே சார். சார் அப்படியே படத்தோட கதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம படத்தோட ஆடியன்ஸ்லாம் வெயிட் கதை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து சேனலுக்காக சொல்றேன். படத்தோட கதை ரொம்ப சீக்கிரம் சொல்லுங்க சார், வச்சீங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே. படத்துல ஆரம்பிச்ச உடனே விஜய் டூயல் ரோல் பண்றாரு. அவருக்கு வந்து இன்ட்ரோ இருக்கும். இன்ட்ரோல அப்ப ஐ எம் வெயிட்டிங்னு ஒரு பஞ்சு டயலாக் இருக்கும். கிளைமேக்ஸ்ல விஜய் வந்து அடிச்சு ஜெயிப்பாரு. இவ்வளவுதாமா 3 இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் உங்களுக்காக ரிலீவ் பண்ணிருக்கோமா. அதனால இத வந்து ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த L2K பஞ்சாயத்து சேனல். அடுத்த கேள்விக்கு வாங்க. சார் எல்லா படத்துலயும் அப்படித்தானே சார் இருக்கும்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அடுத்த கேள்வி. ஓகே சார். இப்ப வந்து திடீர்னு ஏன் சார் பிரசாந்த், பிரபுதேவா அந்த மாதிரி வந்து அந்த கேங் எடுத்தீங்க? 90ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தது. எங்க அந்த மாதிரி கேட்காம விட்டீங்க. போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். சூப்பரான கேள்வி. இப்ப எனக்கும் அஜித் சாருக்கும் மங்காத்தாக்கு அப்புறம் பிரச்சனைன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நானும் அஜித் சாரும் வந்து நடுப்புற மீட் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ இப்போ என்ன விஜய் சார் வேற ஃபீல்டை விட்டு போறாரு. ஒரு போட்டி இருந்தாதான் growth இருக்கும். இப்போ அஜித் சார் வந்து சோலோவா ப்ளே பண்ணாருன்னா நல்லா இருக்காது இல்லையா. அதனால இந்த பிரசாந்த், மோகன், பிரபுதேவா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து யாராச்சும் காம்படிஷனா அஜித்துக்கு வருவாங்களா அப்படின்னு ட்ரை பண்றோமா. அதுக்கு தான் இவங்களெல்லாம் போட்டிருக்கு. நன்றிமா. இப்போ ரொம்ப ஓகே சார். டைட் நான் வந்து ஷெட்யூல்ல இருக்கேன். நான் இன்னைக்கு கேட்டேன். நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து விரிவா பேட்டி தரேன். நாளைக்கு வந்து 6 PM வந்து ஆகஸ்ட் சார், 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 7th சார். வந்து கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். ப்ளீஸ் சார். அஹ், ப்ளீஸ் சார். சொல்லுங்கம்மா. என்னன்னா சார், நான் வந்துட்டு சொன்னேன்ல சார், ஃபர்ஸ்ட் 2 பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்கள நான் இப்ப கேட்டு இன்னொருத்தங்கள அப்புறமா கேட்கிறேன்ட்டு. ஸோ அஜித் சார் இந்த படத்துல இருக்காங்களா? நெறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஓ, கீபோர்ட் குடுக்குறாங்க இது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு. அருமையான அந்த கேள்வி. இது ஒரு அருமையான கேள்வி. நாங்க வந்து சொல்லுங்க சார். விடாமுயற்சி எடுத்து அஜித் சாரை ஒரு சீனாச்சு கொண்டு வரணும்ட்டு நாங்க ட்ரை பண்ணா அஜித் சார் வந்து விடாமுயற்சியில மாட்டிக்கிட்டாருமா.
நிச்சயமாக அடுத்த படத்துல ட்ரை பண்ணலாம். பட் இந்த படத்துல அஜித் சார் இல்ல. அஜித் சார் வந்திருந்தாருன்னா நல்லா இருக்கும். நீங்க வேணா ஏதாச்சும் வேணும்னா அஜித் சாரை வச்சு எடிட் பண்ணி இந்த வீடியோவை போட்டுக்கலாம். அதுக்கு நாங்க ஃபுல் ரைட்ஸ் தரோம். ஓகேம்மா? நாளைக்கு வந்து 11 மணி ஆகஸ்ட் 11 6 மணிக்கு கோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த இன்டர்வியூல விட்டது எல்லாமே புருடா. இதை பத்தி கேர் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க. தளபதி ஃபேன்ஸ் என்ஜாய். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப நன்றி. பேட்டியை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அது வரைக்கும் உங்களிடம் தான் சைன் ஆஃப் பண்ணது உங்கள் டிடி. டிடின்னு தானே பாக்குறீங்க. அவர் வெங்கட் பிரபு சொன்னா நம்புவீங்க, நான் டிடின்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா?